முதலமைச்சரின் காலை உணவு விரிவாக்க திட்டத்தினை தூத்துக்குடியில் கனிமொழி எம்பி தொடங்கி வைத்து மாணவர்களுடன் அமர்ந்து சாப்பிட்டார். தமிழ்நாடு முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் விரிவாக்கத்தினை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திருவள்ளூர் மாவட்டம் கீழச்சேரி அரசு உதவி பெறும் புனித அன்னாள் தொடக்கப்பள்ளியில் தொடங்கி வைத்தார். இதனையடுத்து தூத்துக்குடி மாப்பிள்ளையூரணி ஊராட்சி ஆரோக்கியபுரம் விவிடி நினைவு தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியருக்கு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் முன்னிலையில் கனிமொழி எம்பி மாணவர்களுக்கு உணவு வழங்கி துவக்கி வைத்து மாணவர்களுடன் அமர்ந்து உணவு அருந்தினார். நிகழ்ச்சியில் மாவட்ட கலெக்டர் லட்சுமிபதி, ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் MC சண்முகையா, மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி, மாப்பிள்ளையூரணி ஊராட்சி மன்ற தலைவர் சரவணகுமார், ஒன்றிய கவுன்சிலர் அந்தோணி தனுஷ்பாலன், கவுன்சிலர்கள் ஸ்டாலின், பாரதிராஜா மற்றும் வசந்தகுமாரி, ரவி என்கிற பொன்பாண்டி, SR கணேசன், சேசுராஜா, மகளிரணி ஜெசிந்தா, சிவபாலா, சண்முகத்தாய் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். காலை உணவு என்பது பிள்ளைகளுக்கு மிக முக்கியமான, அதுவும் பள்ளிக்கூடத்தில் வரக்கூடிய பருவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு, இளம் பிள்ளைகளுக்கு அது மிக முக்கியமான ஒன்று. காலையில் சாப்பிடாம பள்ளிக்கு வரக்கூடிய பிள்ளைகள் அதிகமாக வகுப்பறையிலே கவனம் செலுத்த முடியாது. அவர்கள் மிகவும் சோர்வோடு அங்கே அமர்ந்திருப்பார்கள். அவர்களும் அந்த சோர்வின் காரணமாக பாடத்தை கவனிக்காமல் ஆசிரியருக்கும் அது ஒரு சவாலாக மாறி இருவருக்கே அது ஒரு போராட்டமாக மாறக்கூடிய நிகழ்வுகளை கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதே போல இந்தியாவிலே யூனிசெஃப் உடைய கணக்கை எடுத்துக்கொண்டோம் என்றால் மிக குறைவாக வளர்ச்சி இருக்கக்கூடிய குழந்தைகள், உணவு கிடைக்காத காரணத்தால் வளர்ச்சி சரியாக இல்லாத குழந்தைகள் 38% இந்தியாவிலே இருக்கிறார்கள் என்று யூனிசெஃப் மட்டுமில்லை, இந்திய கணக்கெடுப்பின், அரசு கணக்கெடுப்பின் ஆய்வுகளின்படி கூட அது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலே மட்டும் உணவு பற்றாக்குறையால் உணவு கிடைக்காமல் ஏறத்தாழ ஒவ்வொரு நாளும் 3000 குழந்தைகள் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த வருத்தமான செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை கருதி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மிக முக்கியமான இந்த திட்டத்தை
எதிர்கால தலைமுறை ஆரோக்கியமானதாக, மகிழ்ச்சியோடு கல்வி பயிலக்கூடிய ஒரு தலைமுறையாக அது உருவாக வேண்டும். வளர்ச்சி குறைபாடுகள் இல்லாத ஒரு தலைமுறையாக தமிழ் மக்கள், தமிழ் இளைஞர்கள், இளம் பெண்கள் வளர வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த திட்டத்தை நாமும் இன்று நம்முடைய தொகுதியிலே அறிமுகப்படுத்தி இருப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. அதே போல இந்த திட்டத்தை இன்று விரிவாக்கம் செய்திருக்கக்கூடிய நம்ம முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள், ஆசிரியர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.